மணிமேகலத்தை ஃபோன் பண்றாங்க. இந்தங்க கட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசாதீங்க. ஏன் ஏன் எதுக்கு பேசக்கூடாது? அவங்க என் அத்தை, நான் பேசுவேன். முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் ஃபோன் பண்றாங்க. இரு. ஹலோ அத்தை, எப்படி அத்தை இருக்கீங்க? மணிகண்டா, நீ நல்லா இருப்படா. நாங்க எப்படி இருக்கோன்னு உனக்காவது கேட்கணும்னு தோணுச்சே. எங்களை வீட்ல இருந்து அனுப்புனதுல இருந்து ஒருத்தர் கூட நாங்க எப்படி இருக்கோம், என்ன பண்றோம்னு கேட்க கூட இல்லடா. நாங்க தனியாவே இருக்கோம் மணிகண்டா. ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? டேய், எனக்கும் உங்க மாமாவுக்கும் ஏதாவது நாச்சுன்னா என்னன்னு கேட்க கூட நாதி இல்லாம இருக்கோம்டா. ஏன் ஏன் அத்தை, நான் இல்லையா? சரவணா இருக்கான். அப்புறம் ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? இல்ல, உங்களுக்கு குடும்பம்னு ஒண்ணு வந்துருச்சு. இனிமே அத்தை மாமாலாம் உங்க கண்ணுக்கு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து மாமா அத்தைன்னு எங்க கூடவே சுத்திக்கிட்டு இருந்த பையன் நீ. வல்லவ மாதிரி தான் அத்தை உன்னையும் நினைச்சேன். இதெல்லாம் ஞாபகப்படுத்துற அளவுக்கு இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ஐயோ அத்தை, அழாதீங்க அத்தை. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அழுகாம என்னடா பண்ண சொல்ற? எனக்கு பாதுகாப்பு வேணும் மணிகண்டா. பாதுகாப்பு? பாதுகாப்பா? யார்கிட்ட இருந்த அத்தை? அதான்டா, அந்த புனிதாவோட மாமா ஜெயில இருந்தான்ல, அவன் என்னையும் உங்க மாமாவையும் மிரட்டுறான்டா. புனிதாவையும் கபிலனையும் கொலை பண்ண நினைச்சவங்க தானே நீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறான்டா. ஏற்கனவே அவன் ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கான். அவன் கொலை பண்ண கூட தயங்க மாட்டான் போல இருக்குடா. மகாலிங்க உங்களையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டானா? இதை இப்படியே விடக்கூடாது. ஆமாண்டா மணிகண்டா. சரி, நீங்க நாச்சிமுத்து மாமா கிட்ட போனை கொடுங்க, நான் பேசுறேன். டேய், அவர் இங்க இல்லடா, அவர் அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டாரு. நானும் போயிட்டா அந்த மகாலிங்கம் நாங்க தலைமறைவாயிட்டோன்னு சந்தேகப்பட்டு எங்களை தேடி ஊருக்கே வந்துருவான்டா. அதுக்கு பயந்துகிட்டு தான் மாமாவை மட்டும் தனியா ஊருக்கு அனுப்பிச்சிட்டு நான் தனியா எந்த ஆதரவும் இல்லாம நிராதரவா நின்னுகிட்டு இருக்கேன்டா. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாங்க அத்தை. யார் யாரும் சம்மந்தம் இல்லாதவங்களா இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இது உங்க வீடு அத்தை, நீங்க கிளம்பி வாங்க அத்தை. டேய், இல்ல மணிகண்டா, நான் வந்தா உங்க அம்மா, புனிதா, கபில இவங்கெல்லாம் என்ன சேர்த்துப்பாங்களாடா? என்னால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல குடும்பத்துல. இது ஏன் வீடு அத்தை, யார் இருக்கணும் யார் போகணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் சொல்றேன்ல, நீங்க கிளம்பி வாங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க அத்தை, நான் போனை வைக்கிறேன். சரி மணிகண்டா, உன்னை நம்பிதான் நான் வரேன், பாத்துக்க. இப்ப எதுக்கு உங்க அத்தையை வர சொல்றீங்க? எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். நீ இதுல தலையிடாத. நான் தலையிடக்கூடாதா? நான் சொல்லிதானே அவங்க வராங்க மாமா. கபிலன், என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி நடந்துகிட்டே இருக்கீங்க? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்னதான் முடிவெடுக்கிறாங்கன்னு பாப்போம். நாளைக்கு நடக்க போறத நினைச்சா எனக்கு இப்பவே தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாட்டேங்குதா? ஏன், என்ன விஷயம்? உங்க அப்பா எப்படியும் நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருவாரு. நீங்க சொத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு உங்க தம்பிகளுக்கு கொடுத்துட போறீங்க. அப்புறம் என்ன, உங்க தம்பிகளுக்கு உங்களை சந்தேகப்படவோ இல்ல திட்டவோ எந்த காரணமும் இருக்க போறதில்ல. நாமளும் சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இல்லையா? அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படியும் வச்சுக்கலாமா? என்ன மேடம், உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வர எண்ணமே இல்லையா? என் புருஷன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு எண்ணம் இல்லாம இருக்குமா? அது இவ்வளவு நாளா என்ன நடந்ததுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த சொத்தையும் நம்ம சட்ட பாக்கெட்ல போட்டு போயிடுவோன்னு முட்டாள்தனமா பயப்படுறாங்க உங்க தம்பியும் தெய்வானையும். அவங்களை எதுவும் சொல்லாதீங்க கபிலன். மணிகண்டன் விவரம் தெரியாம பேசுறான்.
உங்களுக்கு தாங்க விவரம் தெரியல. சரி, எனக்கு விவரம் தெரியாமலே இருக்கட்டுமே. அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கபிலன். மணிகண்டனுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, சரவணனுக்கும் குழந்தை பிறந்துருச்சு. எங்க சொத்து நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு அவங்க யோசிக்கிறதும் பயப்படுறதும் தப்பு கிடையாதே. இல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி உங்களால மட்டும் இப்படிலாம் யோசிக்க முடியுது? என்ன எவ்வளவு வேணாலும் திட்டலாம், காயப்படுத்தலாம், பதிலுக்கு நான் சில மாதிரி தான் அமைதியா இருப்பேன்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. நீங்க இப்படியே இருக்கிறதால யாரும் உங்களுக்கு இங்க அவார்டு கொடுக்க போறதில்ல. ஹலோ, நீங்க ரொம்ப ஓட்டுறீங்க. அது சரி, நான் சீரியஸா தாங்க பேசிட்டு இருக்கேன். போன் வருது, நாங்க யாரோ பண்றாங்க. யாரு? ஹலோ, புனிதா மேடமா? ஆமா, நீங்க? நான் பரமானந்தன், மகாலிங்கத்துடைய அட்வொகேட். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க அப்பாவோட பேர்ல இருக்கிற சொத்து, ஷேர்ஸ், கம்பெனி, இது எல்லாத்தையும் உங்க பேர்ல மாத்துறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்க முடிச்சிட்டோம் மேடம். நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலான்னு மகாலிங்கம் முடிவெடுத்திருக்காரு. உங்களுக்கே தெரியும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு. நான் உங்களுக்கு டெக்ஸ்டும் பண்ணியிருக்கேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. இதான் என்னுடைய நம்பர். ஓகே சார், நான் பண்றேன். நாளைக்கு காலையில 10 o'clock ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துருங்க மேடம். அங்க பார்க்கலாம் மேடம். ஓகே, பார்க்கலாம். யார் புனிதா போன்ல? மகாலிங்க மாமாவோட அட்வொகேட். அட்வொகேட்டா? ஆமா, நாளைக்கு சொத்தை என் பேர்ல மாத்தி எழுதுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி எனக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக கால் பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்காங்க. நாளையில இருந்து பல தலைவலி நம்மளை விட்டு போகுது. எப்ப பார்த்தாலும் பேய் மாதிரி எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நாமளா போய் எதையும் பேசக்கூடாது.